சின்ன வயசுல நம்ம எல்லாருமே மண்ணில் விளையாண்டுருக்கோம். அப்ப யாராவது இந்த மணல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா நீ மட்டும் இதை சரியா சொல்லிட்டா நீ பெரிய ஆளான்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான எக்ஸாக்ட் நம்பர் நம்ம யாருக்குமே என்ன பண்ணுவோம், அப்ராச் தான் இது ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு அங்கிருந்து மொத்தமா எஸ்கேப் ஆயிடும். ஆனா உண்மையிலே எர்த்ல எவ்வளவு மணல் இருக்குன்னு சயின்டிஸ்ட் அப்ராச்சா ஒரு எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. 7.5 ட்ரில்லியன் சொல்லியிருக்காங்க. இதை நம்பர்ல சொல்ல போனா நம்ம மைண்டே ரீசார்ட் ஆயிரும் போல. இதுவும் எக்ஸாக்டான கிடையாது, சயின்டிபிக் பேஸ்ல தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் பிச் லென்த், அப்புறம் டெசர்ட் ஏரியா, அப்புறம் டோட்டல் கிராண்ட் சைஸ், இதை வச்சுலாம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இது ஒரு சயின்டிபிக் கால்குலேஷன். சயின்டிஸ்ட் எப்படி இதை கால்குலேட் பண்ணாங்கன்னா, யூனிவர்ஸ்ல மொத்தம் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த எர்த்ல மொத்தம் எவ்வளோ ஸ்டாண்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதை விட அதிகமாக 10 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கலாம், சொல்லவும் முடியாது, அதை விட அதிகமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சூரியன் கூட ஒரு ஸ்டார் தான், ஆனால் அதை விட மில்லியன் பில்லியன் கணக்கில் ஸ்டார்ஸ் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய காசு, மதம், பூமியில நம்மளால ஒன்றுமே கிடையாதுன்னு தோணுது. மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிருங்க. நாளைக்கு ஒரு மைண்ட் ப்ளோ பேக்டோட வரேன். பாய்.